ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜ் பிரெட் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் சூடாகட்டும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதனால் நான் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பெரிய பிரெட் ஸ்லைஸாக இருந்தால் ஒரு 4 பீஸ் எடுத்தாவே போதும். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு பிளட் சைஸாக வச்சு ஹீட் பண்ணிக்க போகிறேன். சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். இது நீங்கள் ஆயில் என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு லைட்டாக சூடானா போதும். எடுத்துடலாம். இதை மாதிரி ஒரு ஸ்லைஸை போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ நான் இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சு இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு வெங்காயத்தை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். அதை தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் 3/4 கப் கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட், கொஞ்சமாக குடமிளகா காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஒரு கேரட், கொஞ்சமாக குடமிளகா காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் அரை வேக்காடு வந்தால் போதும். இப்போ காய் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி தூள் வந்து கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன், அது 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வேணால் சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சா இந்த பிரெட் சைஸை போட்டுருவேன். இப்போ இதை நல்லா நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அதனோட இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செஞ்சு தரலாம் பிள்ளைங்களுக்கு, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.